Watching videos without subscribe is injurious to YouTubers. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு டிராஃபிக் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா புதுசான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்ல போகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா உடனே வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ குறைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லலாம். அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஏன் பிடிக்கிறாங்கன்னா நம்மள்ட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. அதை வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கோசரம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தாங்க. ஏன் லைசன்ஸை சொல்கிறேன்னா, உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓட்ட தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஸில் ஓட்டுறதுக்கு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த லைசன்ஸ்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் ஓட்டுறதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி. அது இந்த லைசன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓட்டவே கூடாதுங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ் பிடிச்சாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைன் நினச்சிங்கன்னா 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே போடலாம்னு சொல்லி இப்போ புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம போய் லைசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட செகண்ட் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதுக்கு அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பர்சனலுக்கு அதாவது உங்கள் சொந்தக்காரங்க இவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க. பைக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டே இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக் எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் ஆகும். போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கேட்குற ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தாங்க. உங்கள் வண்டிக்கு இன்னுமே இன்சூரன்ஸ் நீங்கள் ரெனியூவல் பண்ணாமல் இல்லை அப்ளை பண்ணாமே இருக்கீங்கன்னா மறக்காம போய் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே இப்போ அப்ளை பண்ணிருங்க. இந்த வீடியோவோட தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வண்டியோட ஆர்சி புக் தாங்க. வண்டியோட ஆர்சி புக்கை ஏன் போலீஸ் நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களோடதா இல்லை நீங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா தீஃப் பண்ணிட்ட திருடிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியோட ஆர்சி புக்கை பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. இந்த ஆர்சி புக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருந்து செகண்ட் ஓனர்கிட்ட, அப்படி இல்லைன்னா செகண்ட் ஓனர்கிட்ட இருந்து தேர்ட் ஓனர்கிட்ட வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதுன்னா நீங்கள் மறக்காமல் உங்களோட வண்டியை பார்த்தீங்கன்னா வாங்கின அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் வண்டியை பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் அப்பா பேரில், அதாவது ஒரு சின்ன பையனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்பா பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 18 வயசு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க பேர்ல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, வேற ஒருத்தவங்க இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா சரின்னு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் விட்டுருவாங்க. அப்படி உங்கள் மேலே கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓனரை பார்த்தீங்கன்னா வர சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டிங்கிறது வேற எங்கேயாச்சும் ஒரு அதாவது டிஸ்ட்ரிக்டில் வாங்கியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஸ்டேட்டில் கூட வாங்கியிருந்துருக்கலாம். அப்படி வாங்கும்போது ஓனரை நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதனால நீங்கள் வண்டி வாங்கின கையோட 2 நாள் இல்லை 3 நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பான பாயிண்ட். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி புக் தான். அப்படி நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வண்டி வாங்கி இன்னும் மாத்தாம இருந்தீங்கன்னா மறக்காம போய் இந்த வீடியோவை பார்த்தோன்னே மாத்திக்கங்க. வீடியோட ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான பாயிண்ட்டுங்க. இது வரைக்கும் சொன்ன 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். அதாவது யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன்னா இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கானே சில பேருக்கு தெரியாது. இது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா PUC தாங்க. அதாவது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ புதுசாக இருக்கு நீ சொல்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ப்ரோ, இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பான பாயிண்ட். அதாவது இது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் உங்கள் பைக்கை ஓட்டிட்டு போகும்போது போலீஸ் உங்களை பார்த்தீங்கன்னா மறிக்கிறாங்கன்னா அந்த நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகும்போது உங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக புகை வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலில் இயங்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா BS4 BS3 BS6 எந்த வண்டியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இருக்குது. அதாவது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருந்தாலும் சரி 4 ஸ்ட்ரோக் இன்ஜினாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது இப்படி எங்கள் வண்டியில் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். அதாவது ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பொல்யூஷன் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் எங்கே ப்ரோ நீங்கள் வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் கூகுள் மேப்ஸ்லேயே சொல்லுவாங்க. அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃபேக்ட்ரி இல்லைன்னா ஆஃபீஸ்னு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நியரில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும். இன்னுமே அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்.
நான் சொன்ன 4 பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 4 சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் இன்னும் வாங்காமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வாங்கி வச்சிருங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் இல்லைனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராகவே இருக்கும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைன் லிஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் நம்ம சேனலில் சொல்ல வருது என்னன்னா, நீங்கள் பைக்கை எடுத்தீங்கனாலே ஹெல்மெட் அப்படிங்கிறத போட மறந்துடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்த அடிப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையில் உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆறுறதுக்குலாம் வேலையே இல்லைங்க, ஸ்பாட் டெட்டு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் எங்கே போனாலும் சரி மறக்காமல் ஹெல்மெட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் என்ன நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் மறக்காமல் வாங்கி வைங்க. இதே நான் கடைசியாக சொன்ன பியூசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 rupees தான் 2 வீலருக்குலாம். அதாவது 4 வீலர்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 100 rupees தான். மறக்காமல் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா வாங்கி வச்சிருங்க. நம்ம சேனலில் பைக்கை பற்றி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டால் நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி சரியில்லை, மைக் இது சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வரும்போது கண்டிப்பாக நம்ம 3K அடிச்சிருப்போம். இந்த 3Kக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே காரணம் கிடையாது, நீங்கள் தாங்க. தேங்க்யூ. லவ் யூ காய்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணு வா, வந்து தொலைய மாட்டேங்கிறீங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. வரிசையில நிக்காத, போ முன்னாடி நில்லு. ஏன் படியில நிக்கிற? என்னங்க சொல்றது? போடா, ரைட்.